உங்கள் ரெஸ்யூம் வந்து மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளோட் ஆகணும். அப்படி ஃப்ளோட் ஆகும்போது தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் ரெஸ்யூம் வந்து நிறைய மார்க்கெட்டில் ஃப்ளோட் ஆகும்னா என்ன பண்ணணும், நீங்கள் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு நிறைய பேரை போய் மீட் பண்ணணும். ஃபோனில் பேசுறது, வாட்ஸ்அப் பண்ணுறது, லிங்க்டின்ல அனுப்புறது, மெயிலில் அனுப்புறது, அது ஒரு பக்கம். பட் ரெஸ்யூமை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய பேரை போய் மீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்கிட்டமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு மேலே மேலே உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு கரெக்டான பொசிஷனில் நீங்கள் உங்களை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறதும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரெஸ்யூம் வந்து நிறைய அந்த மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் உங்கள் கையில் ஒரு 4-5 காப்பி ரெஸ்யூம் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதனால் அதை மிஸ் பண்ணாமல் ரெஸ்யூமை நிறைய மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருங்க. கன்சல்டன்ஸ் கொடுங்க, மெயிலில் அனுப்புங்க, நேராக கம்பெனிஸ் போய் விசிட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுங்க, சீனியர்ஸ் கிட்ட கொடுங்க. எங்கள் எல்லா இடத்துலையும் ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு கால் வரும், நேராக வர சொல்லுவாங்க, போய் அட்டன் பண்ணுவீங்க, நல்லா இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க, பட்டுன்னு உடனே ஆஃபர் பண்ணி உங்களுக்கு செலக்ட் ஆகி நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த மாதிரியான கரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் கரியரில் எப்போ வேணால் நடக்கலாம். அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டில் ரெஸ்யூம் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ரெஸ்யூம் நிறைய இடத்துக்கு வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். இது வந்து தினசரி நீங்கள் கரெக்டான பொசிஷனில் பிளேஸ் ஆகிற வரைக்கும் இது வந்து ஒரு ரெக்கரிங் பிஸ்னஸ். டெய்லி இந்த பிஸ்னஸ் போயிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் உங்கள் ரெஸ்யூம் அங்கே தான் உங்கள் ரெஸ்யூம் போயிட்டு இன்னைக்கு எத்தனை பேருக்கு ரெஸ்யூம் அனுப்புனீங்க, மெயிலில் அனுப்புனீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க, லிங்க்டின்ல அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லும்போது கூடவே எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ஹார்ட் காப்பியாக கையில் கொடுத்தீங்க, எத்தனை பேரை நேரில் சந்திச்சிங்க அப்படின்ற விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை வந்து பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து கவனிக்கிறது இல்லை. எத்தனை பேரை இன்னைக்கு நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக நேரில் சந்தித்து பேசுனீங்க, இல்லை இந்த வீக்கில் எத்தனை பேரை சந்தித்து பேசுங்க. தினசரி ஒரு 2 பேர் 3 பேரையாவது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக கண்டிப்பாக சந்தித்து பேசணும். வித் யூர் ஹார்ட் காப்பி ஆஃப் யுவர் சிவி அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் உங்களோட ஜாப் கிடைக்கிற சேனல்ஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்பையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த பொசிஷன் ஓகே, இதில் நான் வந்து போனால் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இதில் இந்த கம்பெனியில் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சீட், ஒரு பொசிஷன் கிடைக்கும்ல, அந்த பொசிஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் டெய்லி இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஜாப் சர்ச்சிங் இஸ் அ ஃபுல் டைம் பிஸ்னஸ். இது ஃபுல் டைம் ஜாப். நீங்கள் பார்ட் டைமாக வாரத்துக்கு ஒரு தடவை இன்டர்வியூ போகிறதெல்லாம் கிடையாது. தினசரி இன்டர்வியூ போயிட்டே தான் இருக்கணும். தினசரி ரெஸ்யூம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். தினசரி ஃபோனில் நேரடியாக போயிட்டு நிறைய பேர் மீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் உங்களுக்கு பிளேஸ் ஆகிற வரைக்கும். ஸோ பிளேஸ் ஆகிற வரைக்கும் உங்களோட கோர் ஒர்க் ஜாப் தேடுறது தான். ஜாப் ஹண்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். எஸ் பாஸ் HRD சேனல்.